அப்போ கவர்னர் சொல்கிறாரு, இல்லை 112 வேணும்னு திருப்பி அனுப்பிட்டேன்னா அப்படின்னு இருக்காரு. அப்போ இவர் யாரோ அரசியல்வாதி கவர்னராக வந்திருக்காருன்னு அர்த்தம். படித்தவன் கவர்னராக வந்திருந்தா அதை செஞ்சுருக்க மாட்டான். திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எந்த பக்கம் மூஞ்சி போய் வச்சுக்குவீங்க நீங்கள்? எல்லாம் தப்புங்க. நாட்டில் இருக்கிறவன்னா சட்டத்தை, அரசியல் சட்டத்தை மதிக்கணும். சும்மா நீங்கள் இந்த இது அரசியல் எல்லாம் இதில் வந்து விளையாடாது. முதுகுல குத்துன கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தானே. நீங்கள் மற்றவனை பார்த்து முதுகுல குத்துனேன்னா என்ன அர்த்தம்? எப்படியா ஜெயிக்க வைக்கிறாருன்னா, எதிர்கட்சிக்காரன் பூரா போய் பிடிக்கிறாரு. இந்த ஏரியா அதிமுக வட்ட செயலாளர், அதிமுக வட்ட செயலாளர், நகர ஏரியா செயலாளர் யாரு, பகுதி செயலாளர் யாரு, அவன்கிட்டெல்லாம் போய் ஆட்சிக்கு வந்தோன்னா உனக்கு 2 கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். எத்தனை பேர் கண்ணீர் வச்சிருக்கீங்க நீங்க? எத்தனை பேர் அப்பாவிங்களை நீங்க கொஞ்சம் நஞ்சமா பண்ணீங்க? நான்லாம் எந்த தப்பும் பண்ணலங்க. யூடியூப்ல பேசினேன். என்ன பாடுபடுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, நான் எவ்வளவு அழுதுருப்பேன், என் குடும்பம் எவ்வளவு அழுதுருப்பேன். அவ்வளவு யோக்கியத்தனம். எம்ஜிஆர் வந்தார், தீய சக்தி பூரா விஜய் வந்தார். இதோட அவங்க டிஎம்கேவெல்லாம் போயிடுவாங்க. ஸ்டாலினுக்கே பேச தெரியாது. இப்போத்தான் இந்த 4 வருஷத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ண. அதுக்கு முன்னாடி பார்த்து படித்தவர் தானே. சுதந்திர தினம் எப்படின்னா டிசம்பர்னு சொன்னவர் தானே அவர். அதனால அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. வந்தால் கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். நாங்கள் திராவிடத்தை குற்றம் சொல்ல. திராவிடத்தில் இருந்த அத்தனை தலைவர்களும் அயோக்கியர்கள். யாரும் யோகியம் இல்லையா நான் பார்த்ததில்லை. 67 என் சின்ன வயசுல இருந்து பார்க்கிறேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் நேதாஜி டிவியின் உரிமையாளர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ திடீர்னு காங்கிரஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து 20 வருஷத்துக்கு மேலே திமுகவோட இருந்துட்டு திடீர்னு இப்போ தாவேக்காக்கு தாவும் போது இது மிகப்பெரிய ஒரு பச்சோந்தித்தனமா இல்லையா சார்? இல்லை, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேசிய கட்சி, அவங்க எப்படி கணக்கு போடுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் நமக்கு எம்பி அதிகம் கிடைக்கும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே இவ்வளவு நாளாக திமுகவை நம்பி இருந்தாங்க. யார்? காங்கிரஸ். இந்த சாரில் வந்து 75 லட்சம் போன உடனே திமுக காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சு. பூரா டூப்ளிகேட்டை வச்சு தான் இவங்களும் ஜெயிச்சாங்க, நம்மளும் ஜெயித்தோம். டூப்ளிகேட் ஓட்டு போயிடுச்சு. இனி இவன் கள்ள ஓட்டு போட முடியாது, இவனை நம்பினா நம்மளும் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. வெறிப்பக்கம் போயிடுறதுக்கு எதுடா தரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் வந்து வந்த உடனே ராகுல் காந்தி விஜய் பக்கம் போகணுன்னு தான் முடிவெடுத்தார். அதில் அவர் வந்து ரொம்ப திறமையாக முறியடித்தார் ஸ்டாலின். இவர் சிதம்பரத்தை பிடிச்சி சோனியா காந்திகிட்ட பேசுங்கன்னு சிதம்பரம் ஏஜென்ட் மாதிரி, தூதுவர் மாதிரி போய் அவங்க காரியம் ஆகிறதுனா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அங்கே போய் சோனியா காந்திகிட்ட சொல்லி இந்த கூட்டணியை உடைச்சார். இல்லைன்னா இந்த சட்டசபை தேர்தலிலேயே தாவேக்காவோட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிடும். ஆனால் நல்ல வேலை அது நடக்கலை. ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இருக்கிறது 1%, 2% ஓட்டு கூட இல்லை. ஆமாம் சார், தனியாக என்ன விஜயை ஏமாற்றி 50 சீட்டு 60 சீட்டுன்னு வாங்கியிருப்பான் காங்கிரஸ். அது வந்து தடுக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. இன்னொன்று என்ன பண்ணியிருப்பான், ஜெயிச்சோன்னு எல்லாம் காங்கிரஸ் செல்வாக்கில் தான் விஜய் ஜெயிச்சாருன்னு இருப்பான். இது 2 தடுக்கப்பட்டது. அது விஜய்க்கு கிடைச்ச நல்ல விஷயம். இப்போ என்ன ஆச்சு, கிளீனா அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணணும், இதுதான் தரணும். விஜய் காலில் போய் விழுந்துருவோம். அப்போ அடுத்த எம்பி எலெக்ஷனில் விஜய் 40 சீட்டு ஜெயிச்சார்னா நமக்கு சென்ட்ரலில் 40 எம்பி கிடைச்சிடும். ஐஎன்டிஏ கூட்டணிக்கோ வலுவாக இருக்கும். இதெல்லாம் சுயநலமாக அரசியல் ரீதியாக அவன் செலவு யோசித்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு முடிவெடுத்துருக்கான். ஸோ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டு, சுயநலமாக அவன் எடுத்துருக்கான். அதனால் நம்ம அதை எடுத்த தப்புன்னு அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதே என்ன விஷயம்னா, இப்போ இவர் விஜய் வந்து என்ன யோசிச்சிருக்கணும், சரி காங்கிரஸ் வரலான்னு சேர்க்குறோம், காங்கிரஸை சேர்த்தா பிஜேபிக்கு கோவம் வருமே, அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்க நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்களே, இந்த 5 எம்எல்ஏனால நமக்கு இந்த பிரச்சனை வருமேன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா அரசியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வளைஞ்சு கொடுக்கணும். அரசியல் மோசமாக இருக்குன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தானே போகணும். அதை கொஞ்சம் அவர் யோசிக்காததுனால இந்த 5 எம்எல்ஏக்கள் எனக்கு சப்போர்ட்டுன்னு இப்போ காங்கிரஸ் பிஜேபி வந்து அவரை பதவி ஏற்கிறதுல கொஞ்சம் சிக்கலை உருவாக்குறாங்க. சரி, என்னென்ன மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்குது? ஒரு சட்ட சிக்கலும் இல்லை. சட்டம்னா இதுக்கு வந்து அரசியல் சட்டம் தான். பதவி ஏற்கிறது, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இதுக்கெல்லாம் சட்டம் அரசியல் சட்டம். அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி.
234னா 118 இருக்கணும். இது சட்டம் சொல்லு. ஒருவேளை மெஜாரிட்டி இல்லை, அப்போ அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தனி கட்சியா யார் அதிக சீட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள கூப்பிடு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடு, அவங்கள வந்து சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லு. மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டா ஏற்றுக்க, மெஜாரிட்டி நிரூபிக்கலைன்னா அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடுத்த அதிக சீட்டு யார் வாங்கினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடு. இதுதான் சட்டம் சொல்லு. இப்போ மறுபடியும் அடுத்தது போகும்போது அவங்களும் மெஜாரிட்டி காட்டணும் தான். அவங்களும் மெஜாரிட்டி காட்டணும். எதையுமே மெஜாரிட்டி காட்டல, மெஜாரிட்டி சட்டசபையில் காட்டணும். காட்டலங்க போது சார் அதான் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது மறுபடியும் பண்ணி இல்லை ரீஎலெக்ஷன் அடுத்த ஆளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆ. அவங்களும் முடியலைன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி அமைப்பதற்கே வாய்ப்பு இல்லைன்னு நிலைமைக்கு வந்துட்டா டு பி இது சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கலாம். அப்படியே கொஞ்ச நாளைக்கு செயல்படாமல் சட்டசபையை அது கவர்னர் ஆட்சி வைக்கலாம், 6 மாதமோ 1 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணணும். இதுதான் சட்டத்தில் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், கவர்னருக்கு இவர் வந்தார், வந்து 113 எம்எல்ஏ எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, நாங்கள் 108, காங்கிரஸ் 113. அப்போ கவர்னர் சொல்கிறார், இல்லை 118 வேணும்னு திருப்பி அனுப்பிட்டேன்னா அப்படின்னு இருக்காரு. அப்போ இவர் யாரோ அரசியல்வாதி கவர்னராக வந்திருக்காருன்னு அர்த்தம். படித்தவன் கவர்னராக வந்திருந்தா அதை செஞ்சுருக்க மாட்டான். திருப்பி அனுப்பக்கூடாது. நீங்கள் 113 இல்லை, உங்களுக்கு 118 இல்லை, அதனால் உங்களுக்கு இந்த இதை ஒத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்கள் தான். அந்த முறையில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் திருப்பி அனுப்பிட்டா என்ன அர்த்தம் சொல்லணும்ல நீங்கள் வருவங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து அதிக சீட்டுகளில் ஜெயிச்சவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள பதவி ஏற்க வச்சு அவங்கள சட்டசபையில் வந்து பலத்தை நிரூபிக்கிறது தானே அரசியல் சட்டப்படி செஞ்சுருக்கணும். நீங்கள் திருப்பி அனுப்பிவிட முடியாதுன்னா என்ன, நீங்கள் உங்கள் ஆட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்குதா? அதனால தான் நான் என்ன விஜய்க்கு நான் வந்து இதில் விட்டேன். இம்மிடியேட்டாக நீங்கள் பிரசிடென்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஜனாதிபதியை போய் பார்த்து கவர்னர் இப்படி செயல்படுறாரு, நான் தான் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கேன், எனக்கு முதல் வாய்ப்பை கொடுக்க சொல்லுங்கன்னு கேளுங்க. கவர்னர் வாயவே திறக்க முடியாது, உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விட்டுருவார். கோர்ட்டுக்கு போனால் எந்த மாதிரி சார் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட் இது ஜனாதிபதியும் இது பண்ணலன்னா ஹைகோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டு அரசியல் சட்டப்படி சொல்லிடுவாங்க, விஜய் கூப்பிடுறான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பக்கம் மூஞ்சி போய் வச்சுக்குவீங்க நீங்கள்? எல்லாம் தப்புங்க. நாட்டில் இருக்கிறவங்கன்னா சட்டத்தை, அரசியல் சட்டத்தை மதிக்கணுங்க. சும்மா நீங்கள் இந்த இது அரசியலெல்லாம் இதில் வந்து விளையாடாது. 108 மக்களுடைய மேண்டேட்டு பாருங்கள், பொதுமக்களுடைய இது என்ன விருப்பம். 108 சீட்டு ஜெயிச்சவங்களுக்கு தான் அதிகம் விரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை அவர் ஆட்சி அமைச்ச பிறகு சட்டசபையில் எத்தனை நாளுக்குள்ள அவர் வந்து அது கவர்னர் எதை வேணாலும் பண்ணலாம், 1 வாரம்ங்கலாம். கவர்னரோட டிஸ்கிரிஷன். அவர் வந்து ஒரு இதை ஸ்கூலுக்கு இது பண்ணலாம். இல்லை இவங்களே கேட்கலாம், எனக்கு 2 வாரம் கொடுங்க. அதை கவர்னர் இல்லை 2 வாரம் முடியாது, 10 நாள் அப்படின்னு இவங்க சொல்லலாம். எதாச்சும் ஒன்று செய்ய, சட்டப்படி. முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன அதிகாரம், உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? சட்டத்தை படிச்சிருக்கியா? இதைத்தான் கேட்குறேன். கூடுதல் வழக்கறிஞருங்கிறான் மத்திய அரசு, அந்த அளவுக்கும் சட்டம் தெரியல. அவங்கள என்ன சொல்றாரு, இல்லை அவங்க 113 கொடுத்தாங்க, அதுதான் முடியாதுன்னு சொன்னோம். அவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கேட்கலையா? நீ சொல்லு, எப்பா இது முடியாது, மெஜாரிட்டி இல்லை, நீ தனி பெரிய கட்சிங்கிற முறையில் கேளு, நான் உனக்கு பதவியேற்பு பண்ணி வைக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பல ஸ்டேட்ல பாஜக ஆல்ரெடி ஆட்சி அமைச்சிருக்குல்ல சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா போய். முதல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்திய அரசாங்கத்தில் 1998 அந்த ரேஞ்சில் 97, 98ல் 161 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. தனிப்பெரும்பான்மைக்கு 270 வரணும், 272, 273 வரணும். 161 சீட்டு ஜெயிச்ச வாஜ்பாயை பிரதமராக பதவியேற்க வச்சாங்கல்ல ஜனாதிபதி. அதுக்கப்புறம் நீங்கள் பலத்தை நிரூபிங்கன்னு சொன்னாங்களே, அப்புறம் கொஞ்ச நாள்லயே கலைஞ்சு போச்சு, கவுந்து போச்சு ஆட்சி. ஆனால் அன்னைக்கு நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இவங்க வாஜ்பாயை தானே கூப்பிட்டீங்க. அதுதான். ஸோ இப்போ நம்ம பேசுறது வந்து யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ உள்ள விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்கோ அதை சொல்கிறோம் உங்களுக்கு. நான் வந்து இதை காங்கிரஸ் ஆதரிக்கணும், பிஜேபி ஆதரிக்கணும், விஜய் ஆதரிக்கணும், இவ்வளோ பேர் கேட்குறாங்க. நம்ம இதை அவங்களுக்கு உண்மையை சொல்லணும். அவங்களும் யோசிக்கட்டுமே. நம்ம சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்ப வேணாம். தனியாக உட்காந்து யோசிங்க. நான் சொல்கிறது இல்லை உண்மையாக. விஜய், பிஜேபி, காங்கிரஸ், ஸ்டாலின்லாம் பார்க்காதீங்க. மனசாட்சிப்படி யோசித்து இதை பண்ணுங்கள். இதுதான் சட்டம், இப்படி தான் பண்ணியிருக்கணும், இவங்க பண்ணலை, இது தப்பு, இதுதான் நம்ம சொல்கிறது. ஓகே சார். இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவை முதுகில் குத்திருச்சு அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறாங்களே சார். ஆனால் அவங்க சொல்லும்போது 2016 நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி போகுது சார். 2016 என்னதான் சார் ஆச்சு? அப்படி
2016 2016 கூட காங்கிரஸ் முதல்ல குத்தலை. 2016 வைகோ, திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட்டுங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு தனியாக சசிகலா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு தனியாக போனாங்க. தனியாக போனால் முதல்ல குத்துறன்னு அர்த்தமா? இதே ஸ்டாலின் இதே கருணாநிதி 1999 பாஜகவோட சேர்ந்து 5 வருஷம் ஆட்சி அமைச்சார். அங்கே மந்திரியாக இருந்தார் முரசொலி மாதிரி அவங்கள வச்சு. 2004 பாஜக முதுகுல குத்திட்டு காங்கிரஸ் பக்கம் போனாங்களா இல்லையா? இதே திமுக முதுகுல குத்துன கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தானே. நீங்கள் மற்றவனை பார்த்து முதுகுல குத்துனேன்னு என்ன அர்த்தம்? அவனால் நீங்கள் முதலமைச்சரானீங்க. அவன் இல்லாமல் கூட்டணி இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியுமா? 118க்கு 8 சீட்டு தானே கூட வாங்கினீங்க. 126 உங்களை உதவி செஞ்சவங்கெல்லாம் உன் கூட்டணி கட்சி. உங்களுக்குன்னு தனி செல்வாக்குங்கிறது விஜய் மாதிரியெல்லாம் இல்லை. இதே விஜய் நின்ற மாதிரி ஸ்டாலின் தனி கட்சியாக இருக்கட்டும், 3000 ரூபா 4000 ரூபா கொடுக்காமல் இருக்கட்டும், கள்ள ஓட்டு போடாமல் இருக்கட்டும், ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு 4-5% ஓட்டு கூட வர. எல்லாம் உங்கள் போலி. ஒரு 75 லட்சம் போச்சே சார், அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே காலி அப்படி. இப்போ வாங்கின ஓட்டில் 75 கடிச்சிரு 75 லட்சத்தை. அதுதான் இப்போ நடந்தது. அதுக்காகத்தான் 23 கட்சி கூட்டணி ஏன் வச்சாரு ஸ்டாலின்? பயந்துகிட்டு தான். கோழி வாக்கு போயிடுச்சே, நம்ம கள்ள ஓட்டு போட முடியாத, அதனால 3000 கொடுத்துட்டு 22 கட்சி ஜாதி கட்சியெல்லாம் கூட்டணி போன தானே வச்சீங்க. அதனால இதுதான் அரசியல். புரியுது சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களே குளத்தூர் தொகுதியில் தோக்கிற அளவுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு திமுக எங்க? எனக்கு அதுதான் இவரெல்லாம் எப்படி 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியலை. நீங்களே குளத்தூரில் மந்திரியா எம்எல்ஏவா நிற்கிறீங்க போன தடவைன்னு வச்சுக்கோங்க. போன தடவை அங்கே 1 லட்சம் போலி ஓட்டு. ஆமாம் சார், அங்கே தான் அதிக. இந்த போலி ஓட்டை நீங்கள் கள்ள ஓட்டா உங்கள் ஆளை வச்சு போட்டீங்க. ஸ்டாலினுக்கு தெரியுமில்ல. ஏன்னா இவர் நாலேஜ் இல்லாமல் இப்போ கள்ள ஓட்டு போலி ஓட்டை போட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 1 லட்சம் போயிடுச்சு. நீங்கள் அந்த தொகுதியில் நிற்கலாமா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தா, டேய் நம்ம தொகுதியில் 1 லட்சம் போடுறோம், பொல்ல ஓட்டு போட்டேன், இப்போ போயிடுச்சு 1 லட்சம், தோத்துருவோம் தெரிய வேணாம். சரிவா தலைவர், நான் பார்த்துக்கிறேன் தலைவர் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் பொம்மை தானே, சுயமாக முடிவெடுக்க. சேகர்பாபு பார்த்துக்குவான்னு போனீங்கல்ல, நீங்களா போய் கிணத்துல இருந்தீங்க, குதிச்சிங்க. சேகர்பாபு அழுகுறாரு சார். ஆமாம், சேகர்பாபு இதுவரை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, தயநிதி மாதிரிலாம் பின்னாடி ஓடுவார் சேகர்பாபு, அவன் ஜெயிக்க வச்சிருவான். இன்னும் சேகர்பாபு நான் வானத்திலிருந்து குதிச்சவரா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த அறிவாளியா? எப்படியா ஜெயிக்க வைக்கிறாருன்னா, எதிர்கட்சிக்காரன் பூரா போய் பிடிக்கிறார். இந்த ஏரியா அதிமுக வட்ட செயலாளர், அதிமுக வட்ட செயலாளர், நகர இப்போ ஏரியா செயலாளர் யார், பகுதி செயலாளர் யார், அவன்கிட்டெல்லாம் போய் ஆட்சிக்கு வந்தோன்னே உனக்கு 2 கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்டில் 5 கோடி கிடைக்கும், செட்டில் ஆகிக்க, இப்போதைக்கு வேலை செய்யாது. இதே மாதிரியே அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சிக்காரங்களை பிடிச்சி கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எவனும் வேலை பார்க்க மாட்டான் அதிமுகவுக்கு. அதை வச்சு தான் நான் ஜெயிக்க வச்சிருவேன்னு சொன்னது. இந்த தடவை போய் தாவேகா தலைவர்கிட்ட போய் சொன்னார், கான்ட்ராக்ட் கூட போட வேலையை பார்த்துட்டேன்னா. அவன் காசுக்காக வரலையே, உணர்வுபூர்வமாக வந்திருக்கான் கட்சிக்கு, அது எடுபடலை. அதனால தான் எல்லா பேரும் தோத்தான், தாவேகாட்ட தோத்தான் எல்லா பேரும். இதுதான் சேகர்பாபு. என்ன வானத்திலிருந்து குதிச்சவரா சேகர்பாபு? அதனால இதை ஏமாற்றணும்னு நினைச்சாங்க. இயற்கை விடலை, கொஞ்சம் நெஞ்சம் யோகியத்தனமாங்க பண்ணாங்க. எவ்வளவு இன்னைக்கு அழுகிறாரு யாரு? சேகர்பாபு அழுகிறாரு. சத்துட்டு ஸ்டாலின் அழுகிறாரு. அன்னைக்கு எதை விட்டு போகும்போது அப்படியே இதாகுது. எத்தனை பேர் கண்ணீர் வச்சிருக்கீங்க நீங்கள்? எத்தனை பேர் அப்பாவிங்களை நீங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணீங்க? நான்லாம் எந்த தப்பும் பண்ணலைங்க. யூடியூப்பில் பேசினேன். என்ன பாடுபடுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, நான் எவ்வளோ அழுதுருப்பேன், என் குடும்பம் எவ்வளோ அழுதுருப்போம். எனக்கு 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 நெருக்கமானவங்க, என் வெல்விஷஸ் எத்தனை பேர் அழுதுருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் படுத்துனீங்க. என்னை பிரித்து கூட்டும்போது ஒரு டெரரிஸ்ட். நான் எந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், சைதாப்பேட்டையில் நான் அத்தனை வழக்குகளில் இதாக இருக்கேன். அதுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா என் கையை அப்படியே பிடிச்சி தீவிரவாதி மாதிரி 2 கையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்களே, இதெல்லாம் நியாயமா? நான் எவ்வளோ கண்ணீர் ஒடிச்சிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் நீங்கள் ஸ்டாலின் கண்ணீர் ஒடிக்கிறீங்க. நீங்கள் செஞ்ச பாவம் என்ன நிறையா இருக்குது. எத்தனை பேர் குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க, அவன் குடும்பம், இவங்க பிள்ளைங்கெல்லாம் எவ்வளவு கண்ணீர் ஒடிச்சிருப்பாங்க. யூடியூப்பில் பேசினா கைது பண்ணுற ரைட்டு, குண்டர்கள் சட்டத்தில் யாரை போடணும்? யூடியூப்பில் பேசினவனையா போடணும்? அநியாயம், அக்கிரமா.
உள்ள இருக்கிற சாப்பாடை கெடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி என்ன நாங்க பண்ணிட்டோம் சொல்லுங்க? இதுக்கு பாவத்துக்கெல்லாம் இந்த தண்டனை பத்தாதுங்க, இன்னும் இருக்குங்க, இன்னும் நடக்கும் அப்படின்னு தான். அதனால இன்னும் இந்த அதிகாரி எல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் நாசமா போறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீ அதிகாரி குற்றவாளி எல்லாம் போய் பிடிக்கணும். ஒரு படிச்சவங்க ஒரு கௌரவத்தோடு இருந்தோம், அவங்களெல்லாம் போயிட்டு ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துவாங்க. சாப்பாடை கெடுக்கிறீங்களா உள்ள? குளிருக்கு இவனுக்கு வரக்கூடிய போர்வையெல்லாம் வரவிடாம கெடுத்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் உள்ள குளிர்னால. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணி உங்களுக்கெல்லாம் இது கதி, இதை விட இன்னும் மோசமான இது வருதா இல்லையான்னு பாருங்க. இருந்தாலுமே எதிர்கட்சியா வந்துட்டாங்களே சார், திமுக எதிர்கட்சியா வந்தா வேற லெவல்ல செயல்படும். இதெல்லாம் இறை சக்தி இப்படி பண்ணி. இப்ப நீங்க விஜய் வராமல் இருந்திருந்தா திமுக திருப்பி ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அதிமுக அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லை, ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை உருவாருன்னு யாராச்சும் எதிர்பார்த்தாங்க? யாருமே அவரே எதிர்பார்த்தாங்க. அது இறை சக்திங்க. தீய சக்தியை அழிக்கிறதுக்கு ஒரு இறை சக்தி தான் விஜய் வடிவத்தில் வந்து. அன்னைக்கு எம்ஜிஆர் வடிவத்தில் வந்தது. அன்னைக்கு இப்படிதான் அக்கிரமம் பண்ணாங்க 71 76. உங்க யாருக்கும் தெரியாது. நான்லாம் அப்பதான் இது பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போறது கண்ணால பார்த்தேன். அவ்வளவு யோக்கியத்தனம். எம்ஜிஆர் வந்தார், தீய சக்தி பூரா ஒன்று. இன்னைக்கு விஜய் வந்தார், இதோட அவங்க டிஎம்கேவெல்லாம் போயிடுவாங்க. இனி இந்த சக்திகள் யாரும் நிலைக்க முடியாது. ஏன்னா 18 வயசுல இருந்து எல்லாம் ஓட்டு போடுறாங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்காரங்க தான் 2 கோடி பேர் இருக்கான், 2.5 கோடி பேர். இவன் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். உங்க கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு, போயிருங்க. பட் இருந்தாலுமே முதல் டைம் எம்எல்ஏக்கள் தான் எல்லாமே இருக்காங்க. எப்படி இவங்களை வச்சு ஆட்சி பண்ண முடியும்? எம்எல்ஏக்கள்லாம் சும்மா அங்கே பொம்மை மாதிரிங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே இப்படிதான். அவர் ரிக்ஷா ஓட்டினவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கினார். அவன் போய் உட்காந்துருப்பான், கையை தூக்குனா கையை தூக்குவான், ஓட்டு போடனா ஓட்டு போடுவான். எம்எல்ஏக்கள்ல எத்தனை பேர் பேசுறான்னு நினைக்கிறீங்க? சட்டசபையில் ஒரு 5 பேர் பேசுனா அதிகம், 10 பேர் பேசுனா அதிகம். திமுக இருக்கிற எம்எல்ஏ பூரா பேசணும்னா பெரிய பேச்சாளர்களா? மைக் எடுத்துட்டு இது மாதிரி பேசுவானா? அறிஞர் அண்ணா மாதிரி பேசுவானா? திருவிக்கா மாதிரி பேசுகிறவனா? ஸ்டாலினுக்கே பேச தெரியாது. இப்போ தான் இந்த 4 வருஷத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இப்போ இது பண்ண. அதுக்கு முன்னாடி பார்த்து படித்தவர் தானே. சுதந்திர தினம் எப்படின்னா டிசம்பர்னு சொன்னவர் தானே அவர். அதனால அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. வந்தால் கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். இதுதான் ஒன்று. ஓகே சார். பட் இப்போ இருந்தாலுமே வந்து இப்போ எதிர்கட்சியாக செயல்படும் போது இப்போ தாவேக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே சார்? அது இவங்க என்ன குடைச்சல் கொடுப்பாங்க தெரியுமா? உள்ளுக்குள்ளே கத்துவான். அந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறேன், வேஷ்டியை கட்டுவான். திமுக தான் பெஞ்சு மேலே ஏறி குதிப்பான். இவங்க யாராச்சும் பேசுனா எழுதிட்டு கெட்ட வார்த்தையில் எழுந்திரிச்சு கத்துவான், திட்டுவான் கெட்ட வார்த்தையில். இதுதான் இவங்களுக்கு தெரியும். சட்டசபையில் என்ன பெரிய மாண்பை கற்றுக்கிட்டான். இதே அப்பாவு எவனையுமே பேசவில்லை. பேசினா தூக்கிட்டு போட அவன் என்னாரு? ஓட்டு எண்ணிக்கையின் போது அவரையே போலீஸ்காரன் தூக்கி வெளியில் கொண்டாந்து போட்டு போயிட்டான். இவன் எவங்க விவரமானவன்? யாருக்குங்க என்ன தெரியும்? எல்லாம் பிஏன்னு போட்டுக்குவான். ஒருத்தனும் பிஏ கம்ப்ளீட் பண்ணவன் இல்லையே. ஸ்டாலின் பிஏன்னு போடுவார். அவர் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் காமிக்க சொல்லுங்க. எல்லாம் அப்படி போட்டுக்குவாங்க. உதயநிதி பச்சைங்கிறாரு லைலா காலேஜில் எத்தனை அரியர்ஸ் வச்சாரு, எதனை சப்மிட் பண்ணார் காமிங்க, கேளுங்க. என்ன சார் நீங்கள் மார்க் எல்லாம் கேட்குறீங்கன்னு ஜெயலலிதாவை பார்த்து மார்க்கை கேட்டாங்க அவங்க. சட்டசபையில் இதே கருணாநிதி மார்க் ஷீட்டை கேட்டார். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கணக்கு தெரியலன்னாரு கருணாநிதி. எனக்கு கணக்கு தெரியல, நான் கணக்கில் 200க்கு 200 வாங்கினவேன்ட்டு. யார் ஜெயலலிதா? உடனே கருணாநிதியே அந்த அம்மா சர்ச் பார்க்கில் படித்தது, அங்கே போய் மார்க் ஷீட்டை எடுன்னு அனுப்புனாரு கல்வி அமைச்சர்கிட்ட. அங்கே போய் மார்க் ஷீட்டை தோண்டினாங்க, தோண்டி தப்பாக பார்த்துட்டாங்க. உடனே கருணாநிதி சொல்றாரு, 200க்கு 200 நாங்கள் 200க்கு 160 தான் எடுத்திருக்காங்க, 150 தான் எடுத்திருக்காங்க. 150 சாதாரணமாக இருக்கா? நீங்கள்லாம் 6 சப்ஜெக்டில் சேர்த்து 150 கூட எடுக்கலையே. கருணாநிதி 4ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி பாருங்க. திருவாரூர் திருக்கோலையில் போய் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. இல்லை ஓங்கோலில் அவர் படித்த ஸ்கூலில் போய் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வாங்க. ஆமாம், அங்கே தான் ஸ்கூல்லாம் அங்கே தானே படித்தாரு. இவருக்கு அவர் 10 வயசுக்கு மேலே தானே இங்கே வந்தார். இவருக்கு ஸ்டாலினோட மார்க் எடுத்து பாருங்க, 16 18. இவங்க ஜெயலலிதா மார்க் ஷீட்டை கேட்டான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இவங்ககிட்ட 150 தான் எடுத்திருக்கீங்கன்னாங்க. மறுநாள் கொண்டாந்து மார்க் ஷீட்டை போட்டு பாரியா 200க்கு 200 ஒருவே வாயை திறக்கலை. அதனால நான் மார்க் ஷீட்டை பற்றி பேசுகிறேன். அன்னைக்கு இவங்க பேசினேன். அதனால இவங்கெல்லாம் அறிவாளிகள் இல்லைங்க, இது இல்லைங்க. வன்முறை, அராஜகம், பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சியில் இருந்தான். நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்து. இவங்க இதுலேயே யோகியாக படித்தாலே அண்ணாதுரை தான், டபுள் எம்ஏ வருது. அவர் 2 வருஷம் இருந்தார், 1 பைசா சம்பாதிக்கிறார். சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். அந்த சத்தத்தோடு போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்து ஊழலே பண்ணலை, படிப்பு கம்மி தான். அவரே சொல்லிட்டார்,
எனக்கு படிப்பு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வசதி இல்லை, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எங்கள் அம்மா வீடுகளில் வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அதுதான் மனிதன் பணிவு. இவன் என்ன பேசுகிறான் கேளுங்க. இவர் திருட்டுலையில் ஏறி வந்தான், நான் திமுககாரன் பேசுகிறேன். அவர் ஏசி காரில் வந்தார், நான் திருக்குவலையில் இருந்து பேசுகிறவனுக்கு அறிவு வேணாம். எல்லாம் இருக்கிறவன் முட்டாளா? அவரே சொல்லிட்டாரு நான் திருட்டுலையில் வந்தேன்னு மீட்டிங்கில். இவன் பேசுகிறான் திமுக காரில் வச்சு. அவர் ஏசி காரில் வந்து ஏன் நான் சாதாரண இதில் தான் ஏன் பிறந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே. இதே திருக்குவலையில் சவர்களில் பெயிண்டில் எழுதிக்கிட்டு இருந்தேன் பெரியார் பொன்மொழிகளை. அப்படிதான் பெரியாரால் கவலைப்பட்டேன். இங்கிருந்து வசதி இல்லை எனக்கு, எங்கள் பெற்றோர்கள் ஏழைகள், ட்ரெயினில் கூட படம் காசு இல்லை, அதனால டிக்கெட் எடுக்க வந்தேன்னு சொன்னதில்லை. என்ன ஒரு குறைஞ்சு போயிடுற நீ? எம்ஜிஆர் சொல்ல எத்தனையோ நாள் பட்டினியாக கிடந்திருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு தண்ணியை மட்டும் கொடுத்து எங்களை பசி ஆற்றுவாங்க, நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். குழந்தை பருவத்தில் பட்டினி இருக்கிறது மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. அதனால ஆட்சிக்கு வந்த உடனே தான் சத்துணவுன்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட சொன்னேன்னு பெருமையாக சொன்னார். அவன் தான் என் மனுஷன். அதை விட்டுக்கிட்டு நான் ஏசி இதில் வந்தேன் இது சொன்னால் உன் ஏழ்மை தான் உனக்கு சர்டிஃபிகேட்டு. இவ்வளவு ஏழ்மையிலேருந்து ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் வந்திருக்கானா உன்னை பாராட்டுவான், எப்படி முன்னேறி இருக்காருங்க. அதை சொல்றது இதை இன்னைக்கு என்ன ராஜபுரம்பிலிருந்து வந்த மாதிரில பேசுனீங்க நீங்க. அவர் சொல்றாருல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய ஆள். இன்னைக்கு அம்பானின்னு போட்டுக்கிறானா, அவெல்லாம் கோடீஸ்வரம் போட்டுக்கிறான். நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லையே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லையே. முத்துவேலுடைய கதை நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் திருவாரூரில் திருக்கோயிலையில் போய் பாருங்கள். தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருந்ததுக்கு முத்துவேல் யாருன்னு பாருங்கள். ஏன் பொய் சொல்கிறீங்க? அப்பா ராஜபரம்பரன்னு ஏன் பேசுகிறீங்க? அங்கே போய் பாருங்கள், உங்கள் கதை இருக்குது. அதனால ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தேன். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரு? எங்கள் அப்பா செருப்பு தைச்சாரியான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் திருவிளக்கில் உட்காந்து படித்தேன்னாரு. அப்போதான் மக்கள் அதிகம் நேசிக்க ஆரம்பித்தாங்க. செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவன் ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கான், அவனுடைய திறமை எவ்வளோ பெருசு அப்படின்னா. அப்போ கூட யாரோ ஒருத்தன் சொன்னான், செருப்பு ஒரு ஜனாதிபதியாக இருக்கும்போது ஏதோ சொன்னான், நானே உன் செருப்பை தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் என் மனுஷன், அதுதான் இப்போ பணி. உனக்கு பெருமை அதுதான். நான் பெரிய ராஜ பரம்பரை இப்படிலாம் ஏன் பேசுகிறேன்? நீங்கள் உங்கள் கதையெல்லாம் நிறைய இது என்கிட்ட இருக்கு. நாள் கணக்கில் பேசலாம். திருக்குவலையில் நடந்தது, திருவாரூரில், அது தேவையில்லை. நீங்கள் பேசுறதுனால தான் பேசுகிறோம். அதனால இப்படிப்பட்ட அரசியலை தானே நீங்கள் நடத்தினீங்க. கேட்குறீங்களே எம்எல்ஏல என்ன படிச்சு அவங்க படித்தான் போயிட்டு வேஷ்டி ஊற்ற காட்டிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பூரா. இதே துரைமுருக வேஷ்டி ஊத்துட்டு பெஞ்ச் மேலே ஓடினாரா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் தான் படிக்க வச்சாரு. அவர் முன்னாடி வேஷ்டி ஊத்துட்டு அண்டர்வரோட ஓடுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும் சொல்லுங்க? மனசாட்சி இல்லாத மனுஷனாக தானே இருக்கணும். நம்மளை படிக்க வச்சாரு. அவருக்கு எப்போவுமே நமக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கிறவங்க தான் முன்னாடி சிகரெட்டு கூட குடிக்க மாட்டாங்க, தனியாக போய் குடிப்பாங்க. சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் முன்னாடி சிகரெட்டு குடிக்க மாட்டார். 2 பேரும் போட்டியாளர்களாக இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க அவர்கிட்ட என்னன்னு. இல்லை, அவருக்கு சிகரெட்டு பிடிக்காது, சிகரெட்டு புகையே பிடிக்காது, அதனால நான் தனியாக போய் குடிக்கிறேன் அப்படின்னா. அப்படி இருந்த ஒரு தமிழ் கல்ச்சரில் இந்த துரைமுருகன் தன்னை படிக்க வச்ச ஒரு தலைவர் முன்னாடி வேஷ்டியை ஊத்துட்டு இதில் நான் போன கேவலமான ஆளுங்கள்ல நீங்கள். உங்களுடைய கேட்டகரியே இப்படி தானே. நாங்கள் திராவிடத்தை குற்றம் சொல்ல, திராவிடத்தில் இருந்த அத்தனை தலைவர்களும் அயோக்கியர்கள். யாரும் யோகியம் இல்லையா நான் பார்த்ததில்ல. 67 என் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அதனால தான் பீடை துளைந்தது. எதுக்கு தீய சக்தின்னு உங்களை சொல்லும்? நல்லது செஞ்சிருந்தா உங்களை சொல்லுவோமா? காமராஜரை தீய சக்தின்னு எவனாச்சும் சொல்கிறானா? கக்கனை எவனாச்சும் தீய சக்தின்னு சொல்லுங்க. ஓமந்தூரார தீய சக்தின்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைச்சவங்க. ராஜாஜி தீய சக்தின்னு சொல்லுவானா? நாட்டுக்காக உழைச்சவங்க, எளிமையாக இருந்தவங்க, ஒன்றும் இல்லாமல் செத்து போனாங்க. துபாயில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாயில் வெளிநாடுகளில் முதலீடு செய்யிட்டு இங்கே G2 ராக்கெட் டெக்னாலஜி, வானம் இதெல்லாம் வச்சு உலகமாக கோடீஸ்வரனான எலான் மாஸ்கோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்கு, தகுதி இருக்கு? ஊராமணத்தில் வச்சுக்கிட்டு இது பண்ணி உங்களுக்கு என்ன வருமானம்? உங்களுக்கெல்லாம் என்ன தொழில் சொல்லுங்க? G2 இன்னைக்கு வந்த தொழில். G2 முதலீடு பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அது என்ன தொழில்? இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு ரெஜென்ட்ல இப்போ கோடிக்கணக்கான பணம் முதலீடு பண்றதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து அடிப்படையில் பணம் வந்தது? உங்களுக்கெல்லாம் என்ன தொழில்? பொதுமக்கள் பணத்தை சூறையாடிட்டு அதை பூரா பிஸ்னஸில் போட்டு உலகமாக கோடீஸ்வரர் இருந்தீங்கன்னா
உங்க மேல எப்படியா மரியாதை வரும்? இன்னைக்கு கக்கனை பத்தி பேசுறாங்கல்ல, இன்னைக்கு காமராஜரை பத்தி பேசுவாங்கல்ல, கருணாநிதியை பத்தி எத்தனை தலைமுறை பேசுறான்னு பாருங்க. இப்பவே அவர் சமாதியில எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. எம்ஜிஆர் சமாதியில எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. கருணாநிதி சமாதியில எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. நீங்க என்னதான் தூக்கி தூக்கி வச்சாலும் உங்களுடைய செயல்கள்னாலதான் வருங்காலத்தில் நீங்கள் நினைக்கப்படுவீங்க. நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் பல வருடங்கள் உங்களை நினைப்பாங்க. இதுதான் இது. சார், அற்புதமான கருத்துல இளையபாரோட பிறந்திருக்கு. மிக்க நன்றி சார்.